சந்தைக்கு இந்த சரியான காலம் ஜம்முன்னு இருக்கு. ஆமாண்ணா. ஓகே, எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? நமக்கு நாங்க லோக்கல்ல மேலப்பாளையம் தான். மேலப்பாளையம் தானா? இதை கலக்கிட்ட பார்த்தோம், எதுவுமே பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருந்துச்சு. நிறைய காலம் வந்திருக்கா இதே மாதிரி? அந்த இதே மாதிரிலாம் வரல, இதே மாதிரி 1-2 தான் வந்திருக்கு. 80 சொன்னாப்ல, கடைசியில இப்போ 56 முடிஞ்சிருக்கு. 56 வியாபாரம் உண்டா? யாரும் கேட்டா கொடுக்கலாமா? இல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வளர்ப்பு. வளர்ப்புக்கு. ஓகே, இது என்ன ரகம் அண்ணாச்சி? இது வந்து நாடுதான். நாடுதான். ஆமா, தமிழ் ஜம்முன்னு இருக்கு. ஆமா. அங்க கொண்டு போயிருவீங்களா? முரட்டாளா அந்த மாதிரி? இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்கிட்டு போறீங்க. நல்ல அருமையான ஹெச்எஃப், கொம்பில்லாத ஹெச்எஃப். ஆமா, மூளை. பால் எவ்வளவு இருக்கும்ல? பால் 6 இருக்கும். 12. ஓகே, ஒண்ணுச்சா குணத்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நல்ல குணம். அதை பத்தி சொல்லுங்களா, இதுல என்ன சிறப்பு? ஹெச்எஃப் வீட்டுல போட்டு வளர்க்கலாம். பால் நல்லது, பண்ணைக்கு அருமையா இருக்கும். பாலுக்கு நல்லது. பால் தர கில்தர எல்லாம் இருக்கா ஜம்முன்ட்டு? ஓய் ஓய், எத்தனாவது ஈத்துமா இது? 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்தா இருக்கும். உண்மையில கொம்பு இல்லையா? கொம்பு சுட்டு எடுத்துட்டாங்களா? உண்மையில கொம்பு இல்லையா? கொம்பு சுட்டுருப்பாங்க, ஆனா கொம்பு தடம் இல்ல. மதிப்பு எவ்வளவு காணும் இது? தெரியலண்ணே, கரெக்டா தெரியலையா? 40 ரூபாய்க்கு காணுமா? 35,000 வாங்கலாம். 35 ரூபாய்க்கு வாங்கலாம். பாலுனா இதை நல்லா வளர்த்து கொண்டதா பால் எவ்வளவு இருக்கும்? இதா நல்லா பார்த்தா 15,000 போகணும். 15 ரூபாய்க்கு போகும். இந்த பிரீடுக்கு 8, 7, 15. இந்த பிரீடுக்கு போகும். இது நம்ம ஏரியா கொஞ்சம் வெயிலுக்கு அப்படியே பரவாயில்லாம இருக்குமா? அதெல்லாம் தாங்கிறேன், தொல்லுல மோசம் இருக்காது. சந்தைக்கு நல்ல அருமையான ஹெச்எஃப் 3 கிடாரி வாங்கிட்டு போறாங்க. நல்ல கிடாரி. எவ்வளவு ஆச்சு வேலை? வேலை மட்டும் அது வந்து 23. 23.5. இது இந்த பொடி 14, அந்த பொடியும் 14. என்ன காரணம் கிடாரியா வாங்குறியா? இல்ல பெரிய மாடு வாங்கினா லாபம் தானே? இல்ல கண்ணுட்டியா வாங்கினாதான் வாங்கி தோட்டத்துல விடுவீங்களா? தோட்டத்துல விடும். எந்த ஊரு? நாங்கநீர். எனக்கு திஷ்ணல பக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர். ஆமா, உங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய உங்க சேனல்லாம் பாத்துருக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் நீங்க ஆடு உங்க ஆடை பிடிச்சிருக்குது. கிட்டயபுரத்துல இருந்து உங்க ரெகுலர் உங்க வீடியோ எல்லாமே தவறாம பாப்போம். என்ன தொழில் பண்றீங்க? பிசினஸ்? நான் வெளியில இருந்தேன், வெளிநாட்டுல. ஆமா, இப்போ இங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும்னுட்டு அடுத்த இதுக்கு விவசாயத்துக்கு வந்தாச்சு. சரி, இப்ப வெளிநாட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க என்ன ஒரு ஆடு மாடு வளர்க்கணும்னா? வளர்க்கலாம். இடங்கள் கொஞ்சம் இருந்து இடம் எடுத்து போடணும். ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் இடங்கள் தோட்ட வசதி ஏதாவது எடுத்து போடணும். அங்க இருக்கும்போது எடுத்து போட்டாச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இங்க வந்து நம்ம ஒரு கான்பிடென்டா இருந்து நம்ம இங்க ஒரு தொழில் பண்ணிக்கலாம். அப்ப அங்க இருக்கும்போது பைசா வேஸ்ட் பண்ணாம ஒரு இடம் கண்டிப்பா கொஞ்சம் ஒரு இடங்கள் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம இங்க வந்த பிறகு தைரியமா எதுலயும் நுழைஞ்சிடலாம். இடம் என்னைக்கும் நஷ்டம் ஆகாது. கண்டிப்பா இடம் வாங்கி போட்டா தோட்டங்கள் வேணும். நீங்க எடுத்து போட்டீங்களா? இடம் எடுத்து போட்டீங்களா? ஒரு கிணறு தோட்டம் இருக்குது. அதனால தைரியமா ஆட்டு பண்ணையும் பரன் போட்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா. சொல்லுங்க, ஒரு பண்ணைக்கு ஒட்டே வந்துரும். ஆமா, 50 செம்பரியாடு வாங்கி போட்டிருக்கேன். எட்டயபுரத்துல வாங்கினேன் போட்டு குட்டி. எப்படி பக்ரீத்துக்கு விற்கலாம்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இருக்குது பாக்கணும். அப்படியா? ஆமா, இப்போ சின்ன குட்டியா தான் இருக்குது. பக்ரீத்துக்கு இறக்குறே ரெடி ஆயிரும். பாக்கலாம், இன்னும் 1 மாசம் இருக்கலாம். இந்த மாடு என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க? மாடு நம்ம சொந்த பால் தேவைகளுக்கு தான். ஒரு நாட்டு மாடு வாங்கலாமா வீட்டுக்குன்னா? நாட்டு மாடு ஏற்கனவே ஒரு மாடு கிடக்குது. அப்படியா? இது கொஞ்சம் கறவைக்கு இது பண்ணலாம். 2 மாடு கிடக்கு ஏற்கனவே. நாட்டு மாடு இருக்கு. ஆமா, சில நாட்டு மாடு பால் குடிச்சுன்னா சுகர் வராது, பிரஷர் வராது, நோய் வராது சொல்றாங்க. நம்ம அனுபவங்கள் கிடையாது, நம்ம அனுபவிச்சுக்கலாம், பாக்கலாம் எப்படி வருதுன்னு. இது நீங்களே வாங்கிட்டீங்களா? யாரையும் கூட்டு வந்தீங்களா? நம்ம ஆளு, நம்ம ஃப்ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க. ஆமா. சரி, எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி? இது சொன்னது 28 சொன்னாங்க. 25 முடிச்சிருக்கோம். 25. கண்ணுட்டி உண்டா? கண்ணுட்டி இல்லையா? கண்ணுட்டி இல்ல. கண்ணுட்டி. பால் எவ்வளவு இருக்கும்? பால்னு சொன்னா பால் 4 நாள் சொல்லிருக்காங்க. இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். 2 மாடு வாங்கியிருக்கோம். 2 மாடு. அந்த மாடு அதுவும் இதே பட்ஜெட் தான். 25க்கு தான் வாங்கியிருக்கோம். அது கண்ணுட்டியும் இருக்குது. ஆமா. மத்தவங்களும் மேலப்பாளையம் சந்தைக்கு வரலாமா? வரத்து எப்படி இருக்கு? வரலாம், கண்டிப்பா வரணும். பாக்கலாம், மாடு நிறைய வருதுல்ல. வெரைட்டியா இருக்கும்போது நம்மளுக்கு 1000-2000 மாடு வருது. எதனாலும் பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். திருச்செந்தூர். ஆமா. தூத்துக்குடிக்கு இதான் சந்தையா? ஆமா. மாட்டு சந்தை. தூத்துக்குடியில மாட்டு சந்தை இருக்கா? இங்கதான் சந்தை இல்ல, மேலப்பாளையம் தான் சந்தை. பால் பீச்சிட்டு வருது. கெட்டுப்பால் போட்டுப்பாங்களா? ஆமா. இது வாய் பக்கத்துலயா? போட்டுப்பாங்க. எவ்வளவு இருக்கும் பால்? இதுல 11 லிட்டர் ஓடும். ஆரஞ்சு 11 சொல்லிருக்காங்க. ஆமா, 9 லிட்டர் மாசம் இருக்கு. 9 உங்க கணிப்பு. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி என்னது தெரியலையே, பார்த்தா தான் தெரியும். கண்ணுட்டி பார்க்காம வாங்குறீங்களா? கண்ணுட்டி வாங்கின மாட்டோம், வித்துட்டு போறேன். கண்ணுட்டியை பார்த்து நினைச்ச போறோம். வாங்கிக்கிட்ட விற்கிறது வியாபாரி. காலில் லைட்டா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு. அது இல்லையா? அது பிளேஸ் பிச்சிருக்கோம். அவங்க 39,000 சொன்னாங்க. கடைசியில முடிஞ்ச வேலை 35. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 2 ரூபா வாங்கினதே விட்டு 2 தான். 37க்கு வாங்கிட்டு போனா லாபம் இருக்குமா வாங்குறவங்களுக்கு? என்னெல்லாம் கிடைக்கும். பந்தோடினாச்சு. ராமநாதபுரம் மாவட்டம்
பந்தோடி விருதுநகர் மாவட்டம். வாங்கியிருக்கீங்க 2 மாடு வாங்கியிருக்கேன். எதுல அண்ணாச்சி? இந்த மாடு ஒண்ணு, இந்த மாடு. ஓகே, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க அண்ணாச்சி. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 9 சொன்னாங்க. 21 வாங்கியிருக்கு. ஓகே, 20 ரூபாய்க்கு மாடு கிடைக்குது. ஆமா. வேற சந்தையில 20 ரூபாய்க்கு நம்ம மாடு வாங்க முடியுமா? வாங்காம. கண்ணுட்டி விட்டு. அந்த கண்ணுட்டி. ஓ, இந்த கண்ணுட்டியா? ஆமா. என்ன கண்ணுட்டி அண்ணாச்சி? காலங்கன்னு தான். சிறப்பு என்ன, பாலுக்கு தான் மாடு. பாலுக்கான மாடு. மேட்ச்ல தான் வளர்க்க போறீங்களா? ஆமா, மேட்ச்ல வளர்க்க. பால் எவ்வளவு சொன்னாங்க? பால் 8 சொன்னாங்க. எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி இது? இது 4வது ஈத்துனாச்சு. 4வது. ஆமா. எல்லாமே வாடலா இருக்கு. ஆமா, வெளிவா இருக்கு. நம்ம கொண்டு போய் தான் தேத்திக்கணும். மாடு வாங்கும்போது கண்டிப்பா அப்படிதான் வாங்கணும். அப்படிதான் வாங்கணும். நம்ம கொண்டு போய் தேத்தணும். ரொம்ப கொழுன்னு வாங்கிடுவோம். ரொம்ப கொழுன்னு வாங்கினா கிறங்கிடும் நம்மகிட்ட போய். 32 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா முடிச்சிருக்கு. 26. ஆமா. 6 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. மதிப்பு சரிதானா? சரிதான். வீட்டுல 5 மாடு இருக்கு. 5 மாடு. இது 2 7. ஆமா, 7. வருகாலத்துல மாடு எண்ணிக்கை கூட்டணுமா? கண்டிப்பா கூட்டணும். விருதுநகர் மாவட்டத்துல எவ்வளவு அண்ணாச்சி 1 லிட்டர் பால் என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்கு? பால் அவங்க கறந்து இருக்கு 30 ரூபாய்க்கு எடுக்காங்க. 30 ரூபா கட்டுப்படி ஆகாதுல. நாங்க சில்லறை பால் வந்து 60 ரூபாய்க்கு ஊத்துறோம். 60 ரூபாய்க்கு வெளியா? ஆமா, 60 ரூபா ஊத்துறோம். 60 ரூபாய்க்குனா ஏதாவது கட்டுப்படி கிடைக்கும்? எங்க அதுவே கட்டுப்படி ஆக மாட்டேதா. தீவன விலை 1500 ரூபாய் ஆயிடுச்சு. தவிடு மூட 1000 ரூபாய்க்கு சரியா இருக்கும். ஒரு ஆள் சம்பளம் இருக்குன்னாச்சு. குட்டி கழிச்சா. ஆமா. மாடு வளர்ப்பு எப்படி நினைச்சு வருங்காலத்துல எப்படி போகும்? நல்லா போகுதுனாச்சு. இப்போதைக்கு நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. நல்லா போகும். நல்லா போகும். இன்னமே எல்லா இளைஞர்கள் தான் விரும்புவாங்க. அப்படியா? கண்டிப்பா. சொந்த தொழில். சொந்த தொழில் எல்லாம் விரும்புவாங்க. யாரும் நான் அடிமை இல்லை. என் கூட மாப்பிள்ளை எல்லாமே அடுத்து தான் பண்ண போறாப்ல. அப்படியா? ஆமா. இன்னொரு 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே மாப்பிள்ளை மாதிரி தான் பண்ண போறாங்க. அதுக்கு இட வசதி எல்லாம் இருக்குங்களா? ஓரளவுக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து ரெடி பண்ணிக்கிறோம். சரி, தீவனம் என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் இருக்கும் உங்க அனுபவத்துல? அண்ணாச்சி நாத்து, நாங்க நாத்து மேட்ச். சோள நாத்து. சோள நாத்து பெஸ்ட். ஆமா, பெஸ்ட். அவ்வளவுதான். தவிடு குச்சி பின்னாக்கு அவ்வளவுதான். நாங்க வேற ஒண்ணும் போட மாட்டோம். அதான் போடுவோம். பருத்தி வேதம் வைப்போம். பருத்தி வேதம் எவ்வளவு கிடைக்கும் உங்க ஏரியால? 40 ரூபா. அந்த செகண்ட் கிலோ 40 ரூபா. அது கொஞ்சம் வைக்கணும். ஆமா. வெள்ளாளர்களும் வாங்கிட்டு போறீங்க. பால் எவ்வளவுக்கா இருக்கா? எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4 நாள் சொல்லிருக்காங்க. 16. 16. பரவாயில்லையா? யாரு அண்ணாச்சி வாங்கி கொடுத்தாரா டிரைவரு? அவங்க மாடுதானா? சூப்பரா இருக்கு. ஓகே. ஆலங்குளம் இது வியாபாரத்துக்கா இதுக்குமா? வளப்புக்கு தான். கலர் பிடிச்சிருக்காங்க. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 5 10 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கெட்டு பால் கிடக்கும் போல கறந்து விடலாம்ல? கொஞ்சம் பொறுத்து கறக்கணும். வீட்டுலவே கறக்கணும். ஒண்ணு காய்ச்சல் வந்துடுறதா? லேட்டான காய்ச்சல் வருங்களா? இல்ல காய்ச்சலா வராது. எத்தனாவது ஈத்து மாடு இது? இது ஒரு 5 ஈத்து இருக்கும். சந்தையில நல்லா செக் பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லா செக்கப்பும் பண்ணீங்களா? பண்ணையில விட்டு சுழி இடி எல்லாம் பண்ணிட்டோம். ஜம்முன்னு பண்ணீங்க. பண்ணையில மாதிரியா? வீட்டுல தான். மேய்ச்சலுக்கு போமா? மேய்ச்சல் தான். மேய்ச்சலுக்கு போகும். கருப்பு எல்லாம் செட் ஆகுமா மேய்ச்சலுக்குனா? செட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இலைக்கல எல்லாம் அந்த வெயிலுக்கு தான். 9 மணி 10 மணி இழப்பு இல்ல. சரி, அந்த மாடை பற்றி சொல்லுங்க. செவலை இது 21,000 ரூபா. 21. இதுல பால்? இது பால் 3 இருக்குன்னு இருக்காங்க. 3 6. ஆனா கொண்டு போய் நல்லா பாலை தேத்திடலாமோ? நல்ல வளர்ப்பு. வீட்டுல 8வது மாடு எடுத்து 9வது மாடு வளர்க்கு. யாரு மேய்ச்சல்லாம் கொண்டு போறது? எங்க அப்பா. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பால் கறப்பேன். பால் கறக்க எல்லாம் நீங்க? 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? 35 ரூபா. தம்பி, அவங்க 45 50ங்க, நீங்க 35க்கு. எங்க ஏரியாவில் அவ்வளவுதான் போகுது. அப்படியா? இது ஹெச்எப் டிகிரி வேற அடிக்காதுல்ல? அந்த மாட்டை அடிக்கும்ல, அது நல்லா இருக்கும். இது எவ்வளவு விலை சொன்னாங்க? இது நான் 50,000 சொன்னாங்க. நான் 35,000 முடிச்சேன். 35. ரெண்டாவது விற்கும் போது 1000 ரூபாய் மேலே கிளே வித்துருவா. ஓ, யாரும் கேட்டாலும் வளர்த்துட்டே இருந்து யாரும் கேட்டாலும் கையில் கொடுத்துருவா? இது 40,000 கேட்டா யாரும் கையில கொடுத்துருவீங்க? ரொட்டேஷன்ல உண்டுனா? மாடு வளர்ப்பு இளைஞரா இருக்கீங்களா? ஏன் மாடு வளர்ப்புல இறங்கிட்டியா? அது சும்மா படிக்கல, அதனால மாடு வளர்ப்புல இறங்கிச்சு. மாடு வளர்ப்பு இன்ட்ரெஸ்டா இருக்கா? வருமானம் கிடைக்குமா? ஒரு கம்பெனில போய் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை எடுத்துடலாமா? மாடு வளர்ப்பு எடுத்துடலாம். நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை. ஒளிஞ்சிப்பட்டி பக்கம் என்ன காரணம்? கிடாரி கண்ணுக்குட்டியா வாங்கிருக்கீங்க? சும்மா வயல்ல போட்டு வளர்க்கறதுக்கு தான். தோட்டம் இருக்குங்களா? ஆமா, தோட்டம் இருக்கு. இல்ல ஒரு பெரிய மாடா வாங்கலாம்ல? மாடு சும்மா அப்படியே இப்பதான் ஆரம்பிக்கிறோம் புதுசா. ஆமா. ஓகே. கண்ணுக்குட்டியா போட்டு வளர்த்து பார்ப்போம். என்ன ரகங்கள் வாங்கிருக்கீங்க? சரி, எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலைலாம்? இது ரெண்டும் சேர்ந்து 10,000 ரூபா. ஒரு கண்ணுக்குட்டி 5,000 ரூபாய். 5,000 ரூபா. அது வந்து 8,000 ரூபா. என்ன காரணம் மாடு வளர்ப்புல இறங்கிட்டீங்க? நிறைய தொழில்கள் இருக்குல்ல? நிறைய தொழில் ஒண்ணும் இல்ல, அப்படி தோட்டம் இருக்கிறதுனால அப்படி ஒரு ஐடியா. இதுக்கு மேல ஆடு மாடு வளர்த்திருக்கீங்களா? அம்மா கிடக்கு ஒரு 5-6 குட்டி கிடக்கு. ஆட்டுக்குட்டி மாடு கிடந்துச்சு, கொடுத்துட்டு இப்போ இதை அப்படி. இது வளர்த்து பால் கறக்கலாம் ஐடியா, வளர்த்து விற்கலாம் ஐடியாவா? வளர்த்து விற்கலான்ட்டு தான்.
நல்ல ஐடியாரா. ஆமா இங்க தீவனம் ஏதாவது போட்டிருக்கீங்களா தோட்டத்துல தீவனங்கள்லாம்? ஆமா சோழ நாட்டு கிடக்கு. வெள்ளாளங்குளம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியா? ஆமா கண்ணுக்குட்டி இல்ல மாடு மட்டும்தான். மாடு மட்டும்தான். மாடு இது நாட்டு மாடு மாதிரி கிராஸ். நாட்டு மாடு கிராஸ். ஹெச்எஃப் கிராஸா? ஆமா நம்ம ஊர்ல நல்ல மேயும் அண்ணா. மேய்ச்சல் வளர்க்க போறீங்க? மேய்ச்சல் தான். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? தம்பி கொஞ்சம் தள்ளி நிப்பாங்க. 29 ரூபா கொடுத்துருக்கோம். 29,000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா பால் 35 ரூபா சொன்னாங்கல்ல. அப்படியா? பால் எவ்வளவு இருக்குக்கா? பால் அவங்க ஒரு 8-9 சொன்னாங்க. நாங்க ஒரு 6 லிட்டர் இருக்கும்னு நினைக்கும். 6 லிட்டர் எதிர்பார்க்கீங்க? ஆமா 6-5 இருந்தாலும் போதும். ஏன் செவல கலர் வாங்காம கருப்பு வாங்கிருக்கீங்க? இதுதான் பிடிச்சிருக்கு. செவலை எதுவுமே நல்லா இல்ல. இதுதான் செட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. ராசி ஒத்துக்கிடலை. ராசி இல்ல எந்த காரணாலும் பிடிப்போம். இதுதான் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. எத்தனை மாடு வளர்க்கீங்க? எங்க வீட்டுல ஒரு 10 மாடு 11 மாடு இருக்கு. வருமானங்கள் இருக்காக்கா மாடு வளர்ப்புல? வருமானம் என்ன, ஒரு 5 மாடு என்ன 5 மாடு 10 பாலா இருக்கும். சேர்த்து ஊத்தி ஏதாவது செலவுக்கு ஓடும். செலவு பண்ணிக்கலாம். வேலைக்கு போகாம வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்கலாம். சும்மா தானே இருக்கு வீட்டுல. கண்டிப்பா. ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு போயிட்டு இருக்கு உங்க ஏரியா? 25 ரூபாய் 35. இல்ல 40 ரூபாய்க்கு கிலோனா நஷ்டம் சொல்றாங்களே. அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு தகுந்த நம்ம தீவனம் போட்டு மேய்ச்சிக்க வேண்டியதான். ஒரு கருப்பல் எப்படி இருக்கும்? மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். இது ஒரிஜினல் கிடையாது, கிராஸ் தானே. மேலப்பாளையம் சந்தைக்கு வந்து அருமையான ரெட் சிந்தி மாடு, ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. விலை தெரியல. சந்தைக்கு வந்து அருமையான மாடுல நல்ல மாடுல இது ஒண்ணு. நெத்தியில நெத்தி சுட்டி இருக்கு. கலர் நல்லா பளபளன்னு இருக்கு. பால் எப்படி 5 10 இருக்கும். 2000 3000 தான் இருக்கும். நல்ல மாடு. நத்தம் திருநெல்வேலி நத்தம். கருப்பு உள்ள ஹெச்எஃப். பால் பால் 7. காம்பு எப்படி கிடச்சி? காம்பு கொஞ்சம் ஒண்ணு இல்லையா? காம்புல நல்லா இருக்கா? காட்டுல அடிச்ச மாடு. காட்டுக்கு அடிக்கிற மாடு. இது எப்படி வளர்க்க போறீங்க? வீட்டுல போட்டா பண்ண? வீட்டுல போட்டுதான். சரி எவ்வளவு சொன்னா எப்படி முடிச்சது? வேற 25 சொன்னாங்க. 22.5 முடிச்சிருக்கு. 3 இது சென மாடா சாதாரண வெத்து மாடு தானா? பால் தான். பால் கறக்கலாம். இது இப்ப ஜெர்ஜிஸ் மாடு கொஞ்சம் மெலிவா இருக்குண்ணா. ஆமா நம்ம தேத்தறோம். கொண்டு போய் தேத்திரலாம். வீட்டுல எத்தனை மாடு வளர்க்கீங்க? 30 மாடு இருக்கு. 30 மாடா? 30 மாடு எடுத்து ஒரு மாசம் ஒரு 50,000 கிடைக்குமா? வருவாரம் கிடைக்கும். அது உண்மையிலே கிடைக்கும். எப்படி வளர்ப்பீங்க? மேய்ச்சல்லையா? மேய்ச்சல் யார் மேய்க்க கொண்டு போ? ஆள் இருக்கு. ஆட்கள் போட்டு செய்வீங்க. இந்த மாதிரி கருப்பால மேய்ச்சல் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும். பரவாயில்ல, சரியாயிடும். பழகிடுவீங்க. சந்தைக்கு வந்து அருமையான கிர்ரு கிராஸ். ஆமா வாங்கிட்டு போறீங்களா? விக்காம போகுது. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? அண்ணாச்சி கண்ணுக்குட்டி பொட்டை கண்டி. சூப்பர்ல. இதே வைக்கலாம். நல்லா அருமையா இருக்கா? எப்படி கம்ப்ளைண்ட்லாம் இல்ல? ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. எத்தனை ஈத்தனாச்சி? 3000. பால் எவ்வளவு இருக்கு இல்ல? பால் 9 லிட்டர் பால். 5 4 9. எவ்வளவு சொன்னீங்க? 45 ரூபா சொன்னேன். 35 ரூபாய் கேள்வி. விக்கல போகுது. எவ்வளவுனா கொடுப்பீங்க? எதிர்பார்க்க 40 கொடுப்போம். 40 ரூபா எதிர்பார்க்கீங்க. உங்க நம்பர் ஏதாவது சொல்லலாமா? 93 நம்ம மூலமா விக்குதான்னு பாப்போம். 93-841-2265. திருநெல்வேலி மாவட்டம். ஆமா. சரி, மாட்டை பற்றி மாட்டோட சிறப்புகளை சொல்லுங்க பாப்பேன். கிருநாளே எத்துமாங்க. இது எத்தனும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது. பணத்துக்கு அருமையான பணம். யாருனாலுங்களா? கண்ணுக்குட்டி கிடாரி ரெட்டிப்பு லாபம் இருக்கு. சுழியில ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. நாகர்கோவில்ல இருந்து வரோம். நாகர்கோவில்ல இருந்து ஒரு கரெக்டா ஊர் பேரு? நாகர்கோவில்ல சுகங்கடை. என்ன காரணம் கண்ணுக்குட்டியா வாங்கிருக்கீங்க? நமக்கு இனி மழை காலம்ல, அதான் அப்படி புல்லெல்லாம் சோப்புல நிறைய இருக்கு, அதுல போட்டு வளர்க்குது. கேரளாக்கு இப்ப இனிமே மழை காலம். ஆமா, கேரளா பார்டரு. புல்லு வெட்டி செலவெல்லாம் குறையும். அதனால இப்படி சின்ன சின்ன கண்ணுட்டியெல்லாம் வாங்கி வளர்க்குது. இப்போ வளர்த்து வித்துருவீங்க? ஆமா. இது என்ன ஒரு 6 மாசத்துல ஒவ்வொரு கண்ணுட்டியும் 10-15 ரூபா வித்துரும். இன்னைக்கு வாங்கின விலை? இன்னைக்கு வாங்கின விலை 3 சேர்த்து 13 ரூபா. பரவாயில்லையா? 4 ரூபா ரேஞ்சு. ஆமா. அங்க எத்தனை கண்ணுட்டி இருக்கு? ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 6-7 கண்ணுட்டி இருக்கு. எவ்வளவு இடம் வசதி? ஒரு 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் இடக்குண்ணா. தென்னந்தோப்பு. இது ஒரு நல்ல பிசினஸ் தான் போலுக்குண்ணா. ஆமா. ஏக்கர் கணக்குல இடம் இருந்துச்சுன்னா உள்ள கண்ணுட்டியை போட்டு வளர்த்துக்கலாம். ரொம்ப செலவாகாது. இதை விட்டு அப்படியே மேய்ச்சிடலாம். சாயங்காலம் மட்டும் கொஞ்சம் கை தீவனம் வச்சு அதை பாத்துக்கணும். வேற பெரிய செலவு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வளர்த்து வித்துருக்கீங்களா? ஆமா, வருஷம் தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வைப்போம். மெயின்டெனன்ஸ் சொல்லி இருக்காது. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறவு. எத்தனை மாசம் கண்ணுட்டியா வாங்கணும் அப்படி வளர்க்கலாம்? இப்படி வளர்றதுக்கு ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் வாடெல்லாம் வாங்கணும். அப்புறம் 5 மாசம் கண்ணுட்டி ஆகணும். இல்ல, ஆமா, 3 மாசம் கண்ணுட்டியா வாங்கணும். ஒரு 6 மாசம் வளர்க்கணும். ஆமா 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 ஆமா. நல்ல நீட்டு போக்கா வாங்கி பார்த்து வாங்கணும் கண்ணுட்டி. நீளம் இருக்கணுமோ? ஆமா ஆமா. நீளம் இருந்தா வளரும். ஆமா. ரொம்ப வாடலா இருந்தாதான் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா நம்ம வீட்டுக்கு போனோம்னா தேரும் கண்ணுட்டி. ரொம்ப கொழுன்னு வாங்கிடக்கூடாது. நம்ம 3 இடத்துல உள்ள மாடு வாங்கிருக்கோம். இது ஹெச்எஃப், அது நாட்டு மாடு,
அது வந்து கிராஸ் வெட்டு. எது விற்பனைக்கு ஈஸியா இருக்கும்? அது ஹெச்எஃப் தான் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. விரும்பி வாங்குறாங்கன்னா ஆலங்குளம் பக்கம் தென்காசி மாவட்டம். உங்க ஏரியால நிறைய சந்தைகள் உண்டா? பவுர் சத்திரம் இருக்கு, நயனாகரம் இருக்கா? இருக்கு. அதை விட்டுட்டியா மேலப்பாளையம் வந்தீங்க? மேலப்பாளையத்துல என்ன ஸ்பெஷல்? ஏன்னா எல்லா பக்கத்துல உள்ள மாடு வருதுலாம். நிறைய ஒரு மாடு வெரைட்டி நிறைய இருக்கு. இந்த மாடு வாங்கியிருக்கோம். ஆமா, மாடும் கண்ணுக்குட்டியும். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பட்டையா? பொட்டை. சூப்பர். பால் 4 லிட்டர் இருக்கும். நாங்க 3 லிட்டர் இருக்கோம். ஒரு வேளையா 2 வேளையும் சேர்த்தா? 2 ஒரு நேரத்துக்கு 4 சொன்னாங்க. 4 3 7 எதிர்பார்க்கீங்க. ஏன் செவல கலர் வாங்கியிருக்கேன்? கருப்பு வெள்ளை வாங்கலாம்ல? இதான் நமக்கு நேரம் பிடிப்புக்காண்டி. மேய்ச்சல் வளர்க்க வரீங்களா பண்ண வளர்ப்புல? மேய்ச்சலுக்குன்னா செவல் தான். நாம இன்னைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பார்க்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் புதுசா வரீங்க. மாடு வளர்த்த அனுபவம் உண்டுல்ல? எங்களுக்கு ஒரு 2 மாடு கிடக்கு. மாட்டு எண்ணிக்கை கூட்டணுமா நிறைய? இது 3ஆம் மாட்டாச்சு. 1 லிட்டர் பால் எவ்வளவு ஆனாச்சு? அங்கே 35 ரூபா. 40 ரூபாய்க்கு கீழே போனா கட்டுப்படி ஆகாது. தீவன செலவு ரொம்ப ஆகுன்னு சொன்னாங்க. 35 ரூபாய்க்கு தெரியும் எங்களுக்கு. அங்க வந்து அவங்களே கறந்துருவாங்களா? ஆமா, 35. பிள்ளைகுளம், சேர்மதேவி பிள்ளைகுளம். ஓகே. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியா? ஆமா. என்ன தேவைக்காக? வீட்டு பாலுக்கு. ஆமா. வியாபாரத்துக்கு அல்ல யாருங்க அப்படி இல்லையா? இல்ல வீட்டு பாலுக்கு தான். 2 4 இருக்கும். நமக்கு 2 4 எதிர்பார்க்கீங்க? ஆமா. அவங்க 5 6 சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. 7 சொல்லிருக்காங்க. 4 இருந்தாலும் போதும் அந்த ரேட்டுக்கு. வீட்டு பாலுக்கு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி ஆனது? காளைங்கன். 27 சொன்னது. கடைசியில முடிச்ச வேலை 21. பரவாயில்லையா? கொஞ்சம் 6000 ரூபாய் குறைச்சிருக்கலாம். கொஞ்சம் மெலிவால இருந்த மாதிரி இருக்கு மாடு. இருக்கட்டு, நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு தேத்திக்கிட்டு வேண்டியதான். வீட்டுல போய் சேர்த்தணுமா? ஆமா. ஏன் இருபுறை மாடு வாங்கிட்டு போறீங்க? இருபுறை மாடு பால் கறக்கா இருக்கும். எந்த சேட்டையும் இருக்காது. மாடு காய்ச்சல் வராது. ஒரு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். தீவனம் போறோம். அவுத்து விட்டா மேஞ்சி வரும். சிந்து மாடு வந்து வீட்டை விட்டு வெளியே போகாது. இது மெயின்டெனன்ஸ் குறைவு. ஆமா. ரொம்ப குளிப்பாண்டாண்டா எடுக்காண்டாங்க. காம்பு என்ன காம்பாண்டாச்சு? இதெல்லாம் காம்பு பூங்காம்பு தான். எத்தனாவது ஈத்து இருக்கும்? இது 2 ஈத்து இருக்கு. அப்படி இல்ல கூட இருந்த மாதிரி இல்ல. 2 ஈத்து 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்து இருக்கும். மாடு வாங்கினால வயசு கொடுத்து